எம்நாடு செய்திகளுடன் கோவை மீடியா இணைந்து நடத்தும் தேர்தல் களம். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. நம்மளுடைய கோவை மீடியா வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் பிளேஸில் நம்ம இருக்கோம். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறமா இந்த எலெக்ஷன் வந்து நடக்க போகுது, கார்ப்பரேஷன் எலெக்ஷன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ எல்லோரும் வந்துட்டு ரொம்ப ஆர்வத்தோடு வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் கூட இது ஒரு முக்கியமான எலெக்ஷனாக எல்லாராலையுமே வந்து பார்க்கப்படுது. அந்தந்த ஏரியாவில் அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நேரடியாக போய் சொல்லணும் அப்படின்னா எங்களுக்குன்னு ஒரு பர்சன் கண்டிப்பாக வேணும். கவுன்சிலர், மேயர் இந்த மாதிரி நபர்கள் இருந்தால் தான் எங்களால் டேரெக்டாக அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொதுமக்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பொதுமக்கள் கிட்ட இந்த எலெக்ஷன் பற்றி அவங்களுக்கு தெரியுமா, என்ன எலெக்ஷன் நடக்க போகுது, ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறமா நடக்க போகிற இந்த எலெக்ஷன் பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஸோ நிறைய பிரமுகர்கள் நம்மளுடைய கோவை சேர்ந்த தொகுதிகள்லேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா முக்கியமான பிரமுகர்களே நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய ஒய்ஃப், அவங்களுடைய பொண்ணு, இந்த மாதிரி அவங்களுடைய பிளட் ரிலேஷன், சொந்தக்காரவங்க இவங்களுக்காகவே வந்துட்டு சீட்டு வாங்கிட்டு இருக்காங்க, எலெக்ஷனில் நிற்கவும் வச்சிட்ருக்காங்க. ஏன் மற்ற தொண்டர்கள் யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்ல? இதை பற்றி பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்கள் பேர்? என் பேர் மோகன். ஓகே சார், இப்போ வந்து எலெக்ஷன் நடக்க போகுது இல்லையா, என்ன எலெக்ஷன் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், இப்போ உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடக்குது. 10 இயர்ஸாக இந்த எலெக்ஷன் நடக்கலை. ஸோ இப்போ தான் வந்து வச்சுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். மற்ற எலெக்ஷனை விட இது ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் இருக்கிற அடிப்படைகளை வந்து நம்ம சொல்கிறோம். அடிப்படையான தேவை பார்த்திங்கன்னா தண்ணி வசதி, கரண்ட்டு, இதெல்லாம் நம்ம யார்கிட்ட போய் சொல்லுவோம்? நம்ம எம்எல்ஏவோட போய் நேரில் போய் பார்க்க முடியாது, அமைச்சரை போய் நேரில் பார்க்க முடியாது. நம்மள நேரடியாக உடனே போய் சந்திக்கிறதுன்னு பார்த்தாங்கன்னா, கிராமமாக இருந்தால் பிரசிடெண்ட்டை போய் பார்ப்போம், நகரமாக இருந்தால் அவங்க கவுன்சிலரை போய் பார்ப்போம். ஸோ நம்ம மக்கள் நேரடியாக யாரை பார்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட தான் இதை போய் நம்ம சொல்ல முடியும். அதனால் இந்த இத்தனை 10 வருஷமாக இதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்ததே ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா ஏரியாவில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றது யாராவது ஒருத்தவங்க போய் மேலே போய் சொல்லணும். அதனால் இந்த எலெக்ஷன் நடக்கிறது ரொம்ப நல்லது. இதை நல்ல ஒரு நம்மளுக்கு தகுதியான ஆளுகளை நம்ம தேர்வு பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். ஏன்னா இதான் வந்து நம்ம எல்லாருமே எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் தான் பெருசுன்னு நினைக்கிறோம். ஆனால் இதுதான் வேறு. ஒரு மரத்தில் உள்ள ஒரு வேறு நல்லா இருந்தால் தான் கிளையில் இருக்கிற இலைகள்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் பேஸு. இது நல்லா இருந்துச்சுன்னா மற்ற எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ இதே எலெக்ஷனில் நிறைய பிரமுகர்கள் ஆல்ரெடி இருந்து ஜெயித்தவங்க, கட்சியில் முக்கியமானவங்களாக இருக்கவங்க, அவங்களுடைய குழந்தைங்க, வாரிசு, இல்லைன்னா அவங்களுடைய ஒய்ஃபு, அவங்களுடைய சொந்தக்காரவங்க இவங்களுக்கே வந்துட்டு பொறுப்புகள் கொடுக்குறாங்க, எலெக்ஷனில் நிற்க வைக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கறதில்ல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது இப்போன்னு இல்லை, இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிறது தான். ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க தான். அதுக்காக அது தப்புன்னு நம்ம சொல்லவும் முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பையனுக்கும் அரசியலுக்கு கொஞ்சம் அவங்க அப்பா மூலமாக தெரிஞ்சிருக்கும். இப்போ எங்கள் அப்பா ஒரு டாக்டர்னால் எங்கள் அப்பா என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றது எனக்கு அந்த பேசிக் தெரியும். அதனால் அவங்க அதெல்லாம் வரலாம். ஸோ எலெக்ஷன்றது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தேவை, எல்லாருமே வரணும். முக்கியமாக அது ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க மட்டும் வரணுன்றது கிடையாது. இதை மாதிரி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறவங்க எல்லாருமே எலெக்ஷனில் வந்து நிற்கணும். நிறைய பேர் நின்னால் தான், டஃப் கொடுத்தா தான் அவங்க யோசிப்பாங்க, ஓ இவ்வளோ பேர் வராங்க, அப்போ நம்ம நல்லது செஞ்சால் தான் நம்ம அடுத்த எலெக்ஷனில் நம்ம ஜெயிக்க முடியும். கேண்டிடேட்டே கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து சரி நம்ம தான் செல்வாக்கான ஆளாச்சு, நம்ம ஜெயிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு தாட் எல்லாருக்கும் வந்துடும். ஸோ ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த எலெக்ஷனில் வரணும். மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இதில் போட்டி போடணும். முக்கியமாக சுயேட்சையாக நிறையா பேர் வரவங்க, ஆர்வம் காமிக்கிறவங்க தயவு செஞ்சு வரணும்ன்றது என்னோட கருத்து. சரிங்க, நன்றி, தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம், உங்கள் பேர்? சந்தோஷம், சுப்பிரமணியம். இப்போ வந்து எலெக்ஷன் நடக்க போகுது தெரியுங்களா? என்ன எலெக்ஷன் தெரியுமா? அது கார்பரேஷன் எலெக்ஷன் வருது, மாநகராட்சி. சரி, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அது நடக்கல. இப்போ தான் அந்த எலெக்ஷன் வச்சுருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிஎம்க்கு வந்தால் சந்தோஷப்படுவோம். சரி, வார்டு கவுன்சிலர், ஆட்டோ டிரைவர்களுக்கு, மற்ற பொதுமக்களுக்கு நல்லது செய்வாங்க நம்பிக்கை. தளபதி மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. சரிங்க. இப்போ வந்து இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, எலெக்ஷனில் ஆல்ரெடி நின்று ஜெயிச்ச நிறையா பேர் இருக்காங்க நம்மளோட ஊர்களில். ஸோ இப்போ வந்து இந்த எலெக்ஷனில் அவங்களுடைய பொண்ணு, அவங்களுடைய ஒய்ஃபு, அந்த மாதிரி அவங்களுடைய சொந்தக்காரவங்களே வந்து நிற்க வைக்கிறாங்க இந்த எலெக்ஷன்லேயும்.
கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவங்கள வந்துட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலைன்னா அதை பற்றி நினைக்கிறதுக்கு வருத்தமாக தான் இருக்குதுங்க. இருந்தாலும் முன்னும் அனுபவம் அவங்களுக்கு இருக்குதுல்ல. அவங்களுக்கு இந்த 10 வருஷமாக கட்சியில் வேலை செஞ்சுருக்காங்க, அனுபவம் இருக்குது. இதுக்கு முன்ன அனுபவம் வாரிசுகாரை கொடுத்து அவன் சம்பாரித்து வச்சுட்டு மீண்டும் அவங்களுக்கே நிறுத்துறான். புதுசாக வாங்குறவங்களுக்கு செய்வாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. வாய்ப்பு கொடுக்கணும் இல்லைங்களா, இருந்தாலும் பழைய ஆளுங்க எல்லாத்தையும் தெரியும், அனுசரித்து செய்வாங்க, நம்பிக்கை இருக்குது. சரிங்க, ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். மாதவன். சரிங்க, இப்போ வந்து எலெக்ஷன் நடக்க போகுது இல்லைங்களா, இது என்ன எலெக்ஷன்னு தெரியுங்களா? கார்ப்பரேஷன் எலெக்ஷன். ஓகே, கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த எலெக்ஷன் நடக்கலை, இப்போ தான் நடக்க போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நல்லபடியாக நடந்து உள்ளாட்சியில் இருக்கிறவங்க கரெக்டாக செஞ்சாங்கன்னா, ஜனங்களுக்கு செஞ்சாங்கன்னா மீண்டும் வருவாங்க. இப்போ அரசியலில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் நிறைய பேர் நம்ம ஊர்லேயே இருக்கவங்கெல்லாம் அவங்களுடைய தொகுதிக்கு வந்துட்டு அவங்களுடைய மகள்கள் இல்லைன்னா ஒய்ஃபு, அவங்களுடைய சொந்தக்காரவங்க, இவங்களுக்கே அந்த வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. தொண்டர்கள் யாருக்கும் மற்றவங்க யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்ல, கொடுக்கப்படுறதில்ல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது தவறு தான். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அடிமட்ட தொண்டனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், பழைய ஆளுகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். சரி, சரிங்க, நன்றி. வணக்கம் சார், உங்கள் பேருங்க? என் பேர் கருணாகரன். சரிங்க, இப்போ எலெக்ஷன் வந்திருக்கு இல்லைங்களா, இது என்ன எலெக்ஷன் உங்களுக்கு தெரியுமா? இது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல். சரிங்க, இப்போ வந்துட்டு இந்த எலெக்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன பண்ணால் நிறைய ஒரு 10 வருஷமாக எந்த ஒரு வேலையும் நடக்கிறதில்ல. அதாவது வந்து எலெக்ஷன் இல்லை, எலெக்ஷன் நின்று போய் தள்ளியும் போயாச்சுங்க. அதனால் வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் வந்து அந்த ரோடு போடுறது, டிச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலர் இந்த மாதிரி இவங்களை வந்தால் தான் அந்த வேலையை செய்ய முடியும். ஆஃபீஸர்லாம் போனால் செய்ய முடியாது. அதனால் வந்து தேர்தல் வந்தால் தான் மக்களுக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. ஒவ்வொரு பிரச்சனைங்கும்போது நம்ம வந்து ஆஃபீஸில் ஒவ்வொரு ஆஃபீஸில் இதெல்லாம் போய் நிற்க முடியாது. ஒரு வார்டு கவுன்சிலர்கிட்ட போய் சொன்னால் தான் அதனுடைய வேலையை வந்து நம்ம எனி டைம் பார்த்து அவர் சொல்லி செய்ய முடியும். அதுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் வந்து தேவை. ஸோ இந்த எலெக்ஷன் நடக்கிறனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க? கண்டிப்பாக 100% சந்தோஷம். 10 வருஷமாக இல்லாததான் ரொம்ப கஷ்டம். சரிங்க, இப்போது இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நிறைய இடங்களில் பார்த்துட்டிங்க அப்படின்னா முக்கியமான பிரமுகர்கள் ஆல்ரெடி இருந்து ஜெயித்தவங்க, எலெக்ஷனில் நின்று ஜெயித்தவங்கலாம் இந்த தடவை அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, அவங்க பொண்ணு, ஒய்ஃபு அந்த மாதிரியே நிற்க வைக்கிறாங்க. இல்லைனா ரிலேட்டிவ்ஸு, சொந்தக்காரவங்க அவங்களே வந்து நிற்க வைக்கிறாங்க எலெக்ஷனில். மற்றபடி வெளியே இருக்க யாருக்கும் வந்துட்டு எந்த வாய்ப்பும் கொடுக்கறதில்ல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காலங்காலமாக எல்லா கட்சியிலும் நடக்கிறதானங்க. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கட்சியில் வந்து 30 வருஷம் 35 வருஷம் கட்சியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். வாரிசு அடிப்படையில் வந்து அவங்களும் சின்ன வயசுலேருந்து கட்சியில் உறுப்பினர் இருக்கிறவங்க தான். அதை பிரகாரம் பார்த்தா நம்ம 30 வருஷம் இருக்கும்போது அவங்க வந்து 40 வயசு ஆச்சுன்னா அப்போ 40 வருஷமாக கட்சியில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், எங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதில் கட்சியில் வந்து எல்லா கட்சியிலும் இருக்கிறது அவங்க. அது வந்து சில மனக்கசப்பு இருக்கும். அதை வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலை வந்து எல்லாம் தீர்த்து அது ஒரு சுகமாக அதை முடிவு பண்ணிக்குவாங்க. சுகமாக முடியும். முடிஞ்சு அப்புறம் ஏன்னா வந்து இப்போ கட்சியிலேருந்து நான் வந்து தனியாக போகிறேன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு தனியாக நின்று ஏதாச்சும் ஒரு செல்வாக்கு பண்ணால் அது முடியாது. அதனால் இதில் வந்து கட்சியில் இருந்து மறுபடியும் அடுத்த இந்த எலெக்ஷன் போனால் அடுத்த எலெக்ஷனில் வந்து கேட்டு வாங்கிக்க வேண்டியதான், சீட்டு வாங்கிக்க வேண்டியதான். சரிங்க சார், நன்றி, தேங்க்ஸ். வணக்கங்கம்மா, உங்கள் பேர்? ராணிங்க. சரிங்கம்மா, இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது இல்லைங்களா, என்ன எலெக்ஷன் தெரியுங்களா? இது மேயர் எலெக்ஷன் நடந்துட்டுருக்காங்க. ஆமாம், கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த எலெக்ஷன் வைக்கல, இப்போ இந்த வருஷம் தான் வச்சுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வச்சாங்கன்னா எங்களுக்கு நன்மை, ஏதோ வந்தவங்க நல்லபடி செஞ்சாங்கன்னா போதும். லாக்டவுன் எல்லாம் இப்போ எடுத்ததெல்லாம் பெருசு இல்லை. இன்னும் எங்களுக்கு பெருசாக என்ன தெரியுமா, இந்த பார்க்கெல்லாம் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்குறாங்க. அதுக்கு வந்த மேயர்கள் இப்போ வந்து நல்ல நடவடிக்கை எடுத்தாங்கன்னா பரவாயில்ல. இந்த ரோட்டில் லைட்டு, தண்ணி பிரச்சனை எல்லாமே இருக்குது, எல்லாம் அவங்க எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கன்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம். ஏன்னா அவங்க தான் வந்து முக்கியமாக அதெல்லாம் பார்ப்பாங்க. மேயர் பதவி வந்ததுன்னா அவங்க வந்து எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த எது நடக்குதுன்னு நல்லா பார்ப்பாங்க. வரவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஊர்லேயே ஒவ்வொரு தொகுதிகள்லையும் முக்கியமான பிரமுகர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய பிளட் ரிலேஷன், அதாவது பொண்ணு, ஒய்ஃபு இல்லைன்னா சொந்தக்காரவங்க, இவங்களே வந்து எலெக்ஷனில் நிற்க வச்சுட்டு இருக்காங்க. அந்த தொண்டர்களுக்கு வந்துட்டு மற்ற தொண்டர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கறதில்ல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன், அப்படி இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். ஏன்னா குடும்பத்தில் குடும்பமாக இருக்கக்கூடாது, பிரத்தியாருக்கும் கொடுத்து பழக்கணும். அப்போ தான் அவங்க நல்லா பார்ப்பாங்க. இவங்களோட அவங்க பெட்டராக பார்ப்பாங்களான்னு சிலவங்க நாங்களும் நினைப்போம். ஏன்னா குடும்பத்துக்குள்ளே குடும்பமாக பார்க்கக்கூடாது. அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, நன்றி.
என் பேர் சரஸ்வதிங்க. அப்புறம் வந்து இப்போ 10 வருஷமாக உள்ளாட்சி இதுக்கு வந்து மெம்பர் இல்லாதனால மற்ற அதிகாரிகள் போட்டிருக்கிறாங்க. ஆனாலும் எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தூர் வர்றது, சாக்கடை பிரச்சனை, தண்ணியில் ஏதாவது கலந்து வர்றது, இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் சொல்லணுன்னா சரியான ஆள் இல்லை. கூப்பிட்டாலும் ஒரு வாரம் 2 வாரம் 10 நாள் கழித்து தான் வர்றாங்க. இந்த உள்ளாட்சி தேர்தல் இந்த எலெக்ஷன்னால் ஒரு மாற்றம் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் கேண்டிடேட் எங்கள் இதுலேயே ஒரு கவுன்சிலர் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறதுனால எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்குறோங்க. சரிங்க, நன்றி.